அனைவருக்கும் வணக்கம். இது கோல்-2 அத்தியாயம் 3. அலெக்ஸ் வழக்கம் போல ஆஃபீஸ் போயிட்டார். அவருக்கு பழைய ஆஃபீஸில் எப்படி டோனவன் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாரோ அதே போல் இப்போ புது ஆஃபீஸில் அவருக்கு ஒரு நியூ அசிஸ்டன்ட் இருந்தார். அவரோட பேர் டொனால்ட். அவரை நம்ம சுருக்கமாக டான் அப்படின்னு கூப்பிடலாம். டான் கிட்ட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை கேட்டது டான், பாஸ் என்ன சொல்கிறீங்க, இட்ஸ் சச் அ ஸ்டூபிட் ஐடியா அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக பேசினார். அதை கேட்டதும் அலெக்ஸ், கம் டவுன் டான், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னார். சரி, என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அலெக்ஸ், நம்ம முதல்ல நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு போகும் அப்படின்னு சொன்னார். இனிகோ கம்பெனியோட டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸஸ். இந்த பிரிண்டிங் ப்ரெஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இப்போ தான் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சது. நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு வேட்பாளர்கள் வந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி கேன்வாசிங்க்கு வரும்போது நிச்சயம் அவங்களோட கட்சி அல்லது சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் அவரோட சின்னம், அவரோட பேர், அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு நம்ம ஊரில் இதை பிட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிட்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்களை பிரிண்ட் பண்ணுறது தான் அந்த பிரிண்டிங் மிஷின்ஸ். நம்ம கதையில் வர இனிகோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிண்டிங் பிஸ்னஸை ஒரு பெரிய வால்யூமில் பிக் வால்யூமில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கதையில் வர யூனிகோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சாக்லேட் பேப்பர்ஸ்லேருந்து பெரிய பெரிய பேனர்ஸ் வரைக்கும் அத்தனையும் பிரிண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க மிகப்பெரிய பிரிண்டிங் ப்ராசஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது யூனிகோ கம்பெனியோட ஒன் ஆஃப் தி டைவர்சிஃபைடு பிஸ்னஸ். இதுக்கான ஹெட் தான் நம்ம அலெக்ஸ் ரெகோ. டான் கேட்ட கேள்விக்கு இப்போது அலெக்ஸ் ரெகோ பதில் சொல்ல ஆரம்பித்தார். இப்போ டான் கேட்ட கேள்விக்கு அலெக்ஸ் பதில் சொல்ல ஆரம்பித்தார். நம்ம முதல்ல விசிட் பண்ண போகிறது ஃபினிஷ்டு கூட்ஸ் வேர்ஹவுஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. அந்த பிரிண்டிங் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஹெட் பீட்டர், சுருக்கமாக நம்ம பீட் அப்படின்னு கூப்பிடுவோம். முதல்ல அலெக்ஸும் பீட்டும் சந்திச்சுக்கிட்டது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில். அலெக்ஸ் பிபி ஆன பிறகு அவருக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வேர்ஹவுஸ் இடம் பத்தலை, இன்னும் நிறைய இடம் வாங்கி போடணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் முதல்ல அலெக்ஸ் வேர்ஹவுஸ்க்கு விசிட் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த வேர்ஹவுஸ் ரொம்ப 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 பெருசாக இருந்தது. இதை பார்த்ததுமே அலெக்ஸ்க்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய வேர்ஹவுஸ் வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு பீட் கேட்டார். அதுக்கு பீட், இல்லை எங்களுக்கு இடம் பத்தலை, இங்கே பாருங்களேன் எவ்வளோ இன்வென்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ அவுட்புட்ஸ் தேங்கி இருக்குது, இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணாமா அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ் சொன்ன பதில் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, அவரோட பிளான்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரோ அதே மெத்தட்ஸை இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்வென்ட்ரியை ஆல்மோஸ்ட் 0 கொண்டு வந்துட்டார். ஸோ நேச்சுரலி இடம் மோர் தென் எனஃப் ஆகியிருந்தது. வேர்ஹவுஸ் வாங்குறதுக்கு புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லாமல் இருந்தது. இந்த கான்வர்சேஷனுக்கு பிறகு பீட்க்கு அலெக்ஸ் மேலே ரொம்ப பெரிய மரியாதையே வந்துருச்சு. அந்த பிளான்ட்டை நோக்கி தான் இப்போ அலெக்ஸும் டானும் போயிட்டுருக்காங்க. இவங்க வர்றதை பற்றி ஏற்கனவே டான் இன்ஃபார்ம் பண்ணனால அங்கே பீட் தயாராகவே இருந்தார். ஒரு சின்ன வெல்கம் டீக்கு அப்புறம் பீட் அவரோட பிளான்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பிளான்ட்டை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அலெக்ஸ், பீட், டான் 3 பேருமே ஒரு ரூமில் அசம்பிள் ஆனாங்க. அலெக்ஸ் பொதுவாக பேச ஆரம்பிக்கிற மாதிரி பிஸ்னஸில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீட், பாஸ் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட பதில் சொன்னார். அதுக்கு அலெக்ஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரோட முகத்தை பார்த்தார். தொடர்ந்து பேசினார் பீட், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம காமிச்சிட்டு தான் இருக்கோம். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நியூ டிசைனுக்கான டைம் முன்னாடிலாம் 4 வாரமாக இருந்தது, இப்போது அதை 1 வாரமாக குறைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமிதம் கலந்த புன்னகையோடு சொன்னார். இதை கேட்டதும் டான், அப்படின்னா குவாலிட்டியில் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கிண்டல் கலந்த குரலில் சொன்னார். ஆனால் பீட் அதுக்கு சீரியஸாக பதில் சொன்னார். நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எப்போவுமே குவாலிட்டியும் லீட் டைமும் இன்டர்லிங்க்டு தான். பட் அதுக்காக இன்னைக்கு வெரி வெரி காம்படிட்டிவ் பிஸ்னஸில் குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. வி ஆர் ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட் டு கீப் த சேம் குவாலிட்டி லெவல். அதே சமயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ லீட் டைமை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரட்டேஷன். லீட் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். நம்மளுடைய ரொம்ப பழைய எக்ஸாம்பிளுக்கு போவோம்.
வீடு கட்டுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடு கட்டும்போது ஆக்சுவலாக வேலை செய்கிறது ஒர்க் டேஸ் ஆர் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேர்மில் சொல்லுவோம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் யோசிங்க. வீடு கட்டிகிட்ருக்கோம். ஆஸ் பர் த பிளான் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் ஒரு சின்ன ஸ்கோப் சேஞ்சினால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 500 செங்கல் புதுசாக தேவைப்படுது. செங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் செங்கல் இன்னும் வந்து சேரல. வந்து சேர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் லீட் டைம் அப்படின்னு சொல்கிறது. ரைட், நம்ம கதைக்குள்ளே வருவோம். லீட் டைம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டதும் அலெக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. பரவாயில்ல, இந்த டீமோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்ட்டாக போகலை. நம்ம சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அலெக்ஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். தொடர்ந்து பேசவும் ஆரம்பித்தார். கிரேட் பீட், சரி ஹவ் அபவுட் த நம்பர்ஸ் அப்படின்னார். ஜென்ரலாக கார்ப்பரேட்டில் நம்பர்ஸ் அப்படின்னா வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பேச மாட்டாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் போயிட்டுருக்கு. டர்ன் அரவுண்ட் டைம், அவுட்புட், த்ரூபுட், ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ், இப்படி எல்லா விஷயங்களையும் பற்றி பேசுகிறத சுருக்கமாக நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் அவரோட கம்பெனியோட டேஷ்போர்டு எடுத்து காமிச்சார். இந்த டேஷ்போர்டில் அலெக்ஸ் வேணுங்கிற எல்லா நம்பர்ஸுமே இருந்தது. இப்போ பேசின பீட், ஓகே, டு கன்க்ளூட், கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன, ஜஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் எதுவும் இல்லை. பட் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பீட். இதை கேட்டதும் அலெக்ஸ், பீட், எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியலை. உங்ககிட்ட எல்லாமே சுப்பீரியர். உங்கள் டீமோட எபிலிட்டி, உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட டெலிவரி டைம், உங்களோட ரெஸ்பான்ஸ் டைம், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி உங்களோட குவாலிட்டி. இதெல்லாம் இருந்தும் கூட ஏன் இந்த நம்பர்ஸ்லாம் ப்ராஃபிட்டபுளாக மாறல? ஏன்னா நம்ம ஹை ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறோமோ அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் பீட், இன்னும் அலெக்ஸ், இப்போ வர கிளைண்ட்லாம் ஷார்ட்டஸ்ட் லீட் டைம் வேணுன்றாங்க. அதே சமயத்தில் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கஸ்டமர் கேட்டபடி ஷார்ட்டஸ்ட் லீட் டைமில் டெலிவரி பண்ணாலும் கூட அதுக்கான காசை கொடுக்க அவங்க தயாராக இல்லை. இந்த பிஸ்னஸே இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் லீட் டைம் அப்படிங்கிறது தான் என்ட்ரி கார்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது இல்லைங்கிற பட்சத்தில் கஸ்டமர்ஸ் தயவுதாட்சணியே பார்க்காம வேறு கம்பெனி பக்கம் போய்ட்றாங்க. பட் என்ன பண்ணுறது, தட்ஸ் அ கஸ்டமர் டிமாண்ட். நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கான ப்ரைஸை கஸ்டமர் கொடுக்க தயாராகவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே ப்ரைஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ பேசின டான், அப்போது நீங்கள் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். இதுக்கு பீட்டர், நிச்சயமாக கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லாரும் ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட கம்பீட் பண்ணணுன்னா நம்மளும் ப்ரைஸை கம்மி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசின பீட், இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக என்னால் ஒன்று சொல்ல முடியும். நம்மளோட மார்க்கெட் ஷேர் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம லீட் டைமை கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை when compared to the மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் அளவுக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் பீட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சப்ஸ்டான்ஷியல் அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு போர்டுக்கு சொன்னேன்னா போர்டு நிச்சயமாக அதை ஏற்றுக்காது இல்லையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொல்வதமாக பேசின பீட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அலெக்ஸ். நீங்கள் நம்பர்ஸை பார்த்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேண்டி பேப்பர்ஸ், சாக்லேட்ஸை சுற்றி வைப்பாங்க இல்லையா, பேப்பர்ஸ். ஸோ அந்த பேப்பர் தான் சொல்கிறார் கேண்டி பேப்பர்ஸ் அப்படின்னு. இந்த கேண்டி பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட சேல்ஸில் 1/3, விச் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, இவ்வளோ சேல்ஸ் ஆகியும் இதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டு படி இது ப்ராஃபிட்லேருந்து லாஸை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், சரி என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீட், ப்ராப்ளம் என்னென்னா எல்லாமே ஸ்மால் வால்யூம். நம்மளால் ஹை வால்யூம் பிஸ்னஸ் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக இன்னும் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அலெக்ஸ், சரி அப்படி ஹை வால்யூம் பிஸ்னஸ் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீட், ரொம்ப சிம்பிள், இன்னும் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ஓகே, இந்த நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். இதுக்கான பதிலை பீட் தயாராக வச்சுருந்தார். அப்ராக்சிமேட்லி ஒரு 5.5 கோடி முதல் ஒரு 6 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு உடனடியாக பதில் சொன்ன அலெக்ஸ், பீட், கம்பெனி சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு
எதுவுமே கேட்காதீங்க. பிகாஸ் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தட். சரி, பழைய மெஷின் வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்ன பீட், அலெக்ஸ், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய மெஷின்ஸ், கிட்டத்தட்ட 5 வருஷம் பழசு அப்படின்னார். இதுக்கு அலெக்ஸ், 5 வருஷம் தானே அப்படின்னார். இதுக்கு பதில் சொன்ன பீட், வெல், இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குது. ப்ராபப்ளி இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரிவன் இண்டஸ்ட்ரினே சொல்லுவேன். 5 வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியட். அஃப்கோர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மெஷினை வாங்கும்போது இதெல்லாம் லேட்டஸ்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். பட் இப்போது டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டாங்க. எல்லாருமே புது புது எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வித்த காமிச்சிட்ருக்காங்க. நம்ம தான் இன்னும் பழைய மிஷின் வச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் ஆஃப்செட் மிஷின்ஸே தான் வச்சிட்ருக்கோம். பட் இப்போ எல்லாம் ரோட்டோஸ் வந்துடுச்சு. ரோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெசல்யூஷனில் டார்க்கர் கலராக அற்புதமாக பிரிண்ட் அடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆஃப்செட் மிஷினை வச்சு சில்வர் கலரோ கோல்ட் கலரோ அடிக்க முடியாது. அப்படி அடித்தாலும் அது ரொம்ப மங்களாக தான் தெரியும். அதை விட முக்கியம், என்னால் பிளாஸ்டிக்ஸில் இதை பிரிண்ட் பண்ண முடியாது. ஒன்லி பேப்பரில் மட்டும்தான் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வந்திருக்கிற ரோட்டோ மிஷின்ஸ்லாம் நல்லா அகலம். கிட்டத்தட்ட இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆஃப்செட் மிஷின்ஸை விட 3 மடங்கு அகலமான மிஷின்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி த்ரூபுட் அப்படின்னு பார்த்தாலும் 3 மடங்கு அதிகமாக வருது. ஸோ ஈஸிலி அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. பட் நம்ம பழைய மிஷின்ஸ், பழைய டெக்னாலஜி, ஸோ நேச்சுரலி புது காம்படிட்டர்ஸோட கம்பீட் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மால் இந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணுறது, ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், ஆல்ரைட், ஸோ போர்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பீட்டிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இதுக்கு மேலே இதை டிலே பண்ண முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுது. போர்ட் மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பீட்டுக்கு சொல்லவும் ஆரம்பித்தார். இதை கேட்டதும் பீட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது அவரோட முகத்திலே தெரிஞ்சது. ஸோ இந்த யூனிட்டை விற்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ், அப்படி இல்லை பீட், இந்த டிவிஷனில் ஃபர்தராக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதுதான் போர்டோட முடிவு அப்படின்னார். ஆனால் பீட் பழைய டாப்பிக்கை விடுறதா இல்லை. ஸோ சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு லூஸ் மை ஜாப், என்னோட கூட இருக்கிற 2000 பேருக்கும் வேலை பார்க்க போகுது, அப்படி தானே அப்படின்னு கேட்டார். இதுக்கு டைரக்டாக பதில் சொல்லாத அலெக்ஸ், பீட், அந்த விஷயத்தை ஓரமாக ஒதுக்கி வைப்போம். இப்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்க சேலஞ்ச் இந்த டிவிஷன்லேருந்து ப்ராஃபிட் வராமல் இருக்கிறது. இதை ப்ராஃபிட் மேக்கிங்காக மாற்றிட்டோன்னா தென் போர்டு அதை பற்றி யோசிக்காது இல்லையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு சில வினாடிகள் யோசித்த பீட், புரியுது, சரி எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ, பட் நம்ம பண்ணி தான் ஆகணும் பீட் அப்படின்னார். தொடர்ந்து பேசின அலெக்ஸ், நான் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன் பீட். லெட்ஸே நம்மளான எல்லா எஃபர்ட்டையும் போட்டு இந்த டிவிஷனை ஒரு கோல்ட் மைனாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் நம்ம போர்ட் இந்த கம்பெனியை வேறு ஏதாவது விற்க போகிறாங்க அப்படின்னா புதுசாக வாங்க போகிற ஓனருக்கு இந்த கம்பெனி ஒரு கோல்ட் மைன் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் உங்களை தான் கண்டிப்பாக ஹெட்டாக வச்சு கம்பெனி ரன் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் யாரும் உங்கள் ஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆக போகிறதில்ல. யூ கேன் மேக் யுவர் ஓன் டெசிஷன். நீங்கள் தான் பாஸ். உங்கள் எம்ப்ளாயிஸ் யாரையும் லே ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் டேக் கேர் ஆஃப் த ஹோல் திங் அப்படின்னு சொன்னார். ஒரு சில வினாடிகள் அங்கே இருக்க எல்லோரும் மௌனமாக இருந்தாங்க. இப்போ பேச ஆரம்பித்தது டான். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பெரிய சேலஞ்சே இந்த ரேப்பர் டிபார்ட்மெண்ட் தான் இல்லையா? ரேப்பிங் டிபார்ட்மெண்ட்டால் பெரிய வால்யூம் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ மொத்தமாக கம்பெனியோட ப்ராஃபிட்டையே இதுதான் ஸ்லைட் பண்ண வைக்குது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீட், உண்மைதான், பட் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேப்பிங் டிபார்ட்மெண்ட்டையும் நம்மளால் பழையபடி கொண்டு வந்துட முடியும் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னார். அதுக்கு பீட் ரொம்ப வெறுப்பா, அப்படின்னா அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன, இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டு, நாளைக்கு இந்த மொத்த கம்பெனியும் க்ளோஸ் டவுன் பண்ண போகிறீங்க அதானே அப்படின்னார். இதுக்கு பதில் சொல்லும் விதமாக பேசின அலெக்ஸ், பீட், தெர் இஸ் ஆல்வேஸ் எ வே அவுட். ஈவன் போன வருஷம் கூட நீங்களும் சரி உங்கள் டீமும் சரி இதெல்லாம் டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பீட், உண்மைதான் அலெக்ஸ், ஆனால் அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணது டெக்னிக்கல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸில், எந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இல்லை. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அலெக்ஸும் அமைதியாக இருந்தார். அவங்களோட மீட்டிங் முடிஞ்சு தங்களோட காருக்கும் திரும்பி வந்தாங்க. முதல்ல டான் தான் பேச ஆரம்பித்தார்.
ஆக்சுவலாக போர்டோட டெசிஷன் எவ்வளோ பேட் அப்படிங்கிறத இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், இது பீட்டோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை டான். லெட்ஸே பீட்டோட கம்பெனி ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அது நமக்கே ஒரு பெரிய பிளாக் மார்க் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதன் டான், என்ன சொல்கிறீங்க, எனக்கு சரியாக புரியலையே அப்படின்னார். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், இப்போ பீட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மிஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பழைய மிஷின் தான். அதோட ஆவரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 years. டிப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நில் வேல்யூக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். நம்ம சேனலில் ஏற்கனவே டிப்ரிசியேஷனை பற்றி பேசியிருக்கோம். அதை கேட்காதவங்க யூ கேன் ரெஃபர் தம் பேக். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இதை கேட்டது டான், ரைட் அலெக்ஸ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஸோ டிப்ரிசியேஷன் வேல்யூ 0 அப்படிங்கும்போது நேச்சுரலி இந்த கம்பெனியை சேல் பண்ணும்போது கம்பெனியோட வேல்யூவும் ஆல்மோஸ்ட் ராக் பாட்டத்துக்கு போயிடும். தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். அதுதானே சொல்ல வரீங்க அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், எக்ஸாக்ட்லி அப்படின்னு பதில் சொன்னார். இப்போ டான் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு, சரி இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம க்ளவுட் மெத்தடில் எழுத சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ் ஒரு சின்ன ஸ்மைலோட எஸ் ப்ளீஸ் அப்படின்னார். டான் அந்த பேப்பரோட டாப்பில் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எழுதி பீட்டோட கம்பெனியை நல்ல ப்ரைஸ்க்கு விற்கணும் அப்படின்னு எழுதினார். கம்பெனியை விற்கணும் அப்படிங்கிறதுல அலெக்ஸுக்கு உடன்பாடு இல்லை. பட் ஃபார் டைம் பீயிங் வேறு எதுவும் எழுத முடியாது. அதனால் அமைதியாகவே இருந்தார். ஓகே, கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஏன்னா அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படிங்கிறத we will follow along with them. ரைட். முதல் க்ளவுட் பாயிண்ட், பீட்டோட கம்பெனியை நல்ல விலைக்கு விற்கணும். அதை விற்கணும்னா என்ன பண்ணணும்? கம்பெனியோட லாபத்தை அதிகம் பண்ணணும். கம்பெனியோட லாபத்தை அதிகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் லாஸ் மேக்கிங் ரேப்பர் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். பட் அப்படி செஞ்சால் கம்பெனியோட வேல்யூ குறையுமே. ஏன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிரிண்டிங் கம்பெனியை விற்கிறோம் அப்படிங்கும்போது நேச்சுரலி அதோட வேல்யூ குறையும். சரி, வச்சிருக்கலாமா அப்படின்னா வச்சிருக்கவும் முடியாது. ஏன் வச்சிருக்க முடியாது? ஏன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுது. ஏன் கம்பெனி நஷ்டத்தில் போகுது? ஏன் நஷ்டத்தில் போகுதுன்னா பெரிய லெவலில் வால்யூம் பிஸ்னஸ் இல்லை. சரி, ஏன் பெரிய லெவலில் வால்யூம் பிஸ்னஸ் இல்லை? ஏன் அப்படின்னா வேகமாக வேலை செய்கிற மிஷின்கள் இல்லை. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூட் காசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருந்தாங்க. இதை கார்பரேட் வேர்ல்டில் ஒய் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கான காரணம் என்ன, ஒய் அப்படின்னு கேட்கணும். எகெயின் ஒரு ஒய், மறுபடியும் கேட்கணும். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒய் கொஷின் கண்டினியூ ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபிஷ்போன் டயக்ராம் அதை பற்றி படிச்சிருக்கீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ரிலேட் பண்ண முடியும். என்னோட ஒப்பீனியனில் இந்த ஃபிஷ்போன் டயக்ராமோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கூட இந்த ஒய் அனாலிசிஸ் சொல்லிக்கலாம். ரைட். ஸோ கண்டினியூ இந்த ஸ்டோரி. டான் இப்படி ஒவ்வொன்றும் கிளைண்ட் பாயிண்ட்டாக எழுத அலெக்ஸும் அவரோட இன்புட்டை கொடுத்துட்டே இருந்தார். இப்போது அலெக்ஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். டான், உன்னோட க்ளவுட் பாயிண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதியிருக்க, அது என்ன அப்படின்னா பெரிய வால்யூம் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு. சரி, அப்போது சின்ன வால்யூம் பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னார். அதை கேட்டதும் டான், எக்ஸலண்ட் பாயிண்ட் பாஸ், நான் கூட யோசிக்கலை அப்படின்னார். சரி, இட்ஸ் நாட் டூ லேட், நீங்கள் டக்குன்னு ஒரு கால் பண்ணுங்க பீட்டுக்கு, ஒரு என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னார். இமீடியட்டாக டான் பீட்டுக்கு கால் பண்ணார். சில உங்களுக்கு பிறகு காலை கட் பண்ணிவிட்டு அலெக்ஸ் பக்கம் திரும்பினார். அலெக்ஸ், இதுக்கான பதில் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிம்பிள் தான். பீட்டுக்கிட்டு இருக்க ஆஃப்செட் மிஷின்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா லெஸ் செட்டப் டைம். ஓகே, இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். செட்டப் டைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கோல் 1 நிறைய பேசியிருக்கோம். கோல் 1 கேட்காதவங்களுக்காக ஒரு சின்ன குயிக்கான இன்ட்ரோ. செட்டப் டைம் அப்படிங்கிறது ஒரு மெஷினை அதோட ஃபங்க்ஷனாலிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஒர்க். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அம்மா சட்னி அரைக்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்னவாக இருக்கும்? எக்ஸாக்ட்லி. சப்போஸ் தேங்காய் சட்னியாக இருந்தால் முதல்ல தேங்காய் எடுத்து வைக்கணும், ப்ளஸ் உப்பு, மிளகாயை வதக்கி வைக்கணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதுக்கு பேர் தான் செட்டப் டைம். இந்த செட்டப் டைம் அப்படிங்கிறது எல்லா விதமான வேலைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. மேபி ஃபார் சட்னி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். அதுவே சப்போஸ் பன்னீர் பேஸ்டோ இல்லை கோபி பேஸ்ட் அந்த மாதிரியான ஐட்டங்கள் செய்யணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆப்வியஸ்லி வில் டேக் லாட் ஆஃப் டைம், இல்லையா? ரைட். ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி. டானோட இந்த பதிலை கேட்டதும் அலெக்ஸ் மீண்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போனார்.